ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வலை போட்டு பிடிக்க போகிறோம். எப்போவும் தூண்டியாக போட்டு இருக்குமா, சரி இன்றைக்கி வலை போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வலை எடுத்துக்கு வந்திருக்கோம். தூண்டி எடுத்துக்கு வந்திருக்கோம் கைவசம். வலை இறக்கிட்டு அப்புறம் வாட்டி தூண்டி போட்டு பிடிக்கலாம். இந்த கணக்கு பார்த்திங்களா இதுதான் வலை. அப்புறம் ஃப்ராக் செட்டப்பும் எடுத்து வந்திருக்கோம். ரயில் செட்டப்பு விராமீன் இருந்துச்சுன்னா பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. என்னென்னா விராமீன் பிடிக்கிட்டு காலையில் இல்லைன்னு வரணும். நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு மணி 8 மணி ஆயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு வலை இறக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து தூண்டி போட்டுக்கலாம். பாருங்கள் விதவிதமாக வலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஜரம் கலர் கலராக இருக்குது வலை. இப்போ அதில் போய்ட்டு குறுக்க வந்து மறிக்க போகிறோம். எது இது இந்த குறுக்கில் போடுமா இந்த குறுக்கில் போடுமா? இந்த குறுக்கில் போடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குறுக்கில் அப்படியே அது வரைக்கும் எது வரைக்கும் வலை போதோ அது வரைக்கும் போட்டுருவோம். நண்பர்களே 2 வலையும் எடுத்துகிட்டு போவோம். போயிட்டு வலை இறக்கிடுவோம். அன்றைக்கி இந்த முள் கிடக்கா செருப்பை கழட்டிட்டு வர போகிறேன். செருப்பில் பிடிச்சிக்கிறோம்டா. கொஞ்சம் வதி இருந்துச்சுன்னா செருப்பை கழட்டவே விடாது. ஒரு கம்பை இங்கிட்டு அடிச்சிருவோம். நல்லா சரியான ஆலம்பா. அம்மா டே கம்பு ஒடிக்குதுரா, அந்த கம்பை கொடு. ஐயோ நண்பர்களே 2 துண்டாக போச்சு. அருவாக்கத்தை எடுத்துகிட்டு வரல, அதனால் பார்த்திங்கன்னா நான் கடந்த கம்பை வச்சு யூஸ் பண்ணலாம்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதே வச்சுக்க யூஸ் ஆகும். ஓகே, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வலை கம்பு இறுக்கியாச்சு வலை கட்டுறதுக்கு. கொடு. இதான தலைவு கட்டிடு. முதல்ல நீ தான் கட்டணும். வலையை கட்டியாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போறியா? போகலாம். வலை இறக்குறதுல என்னென்னா, ஒரு தடவை வலை இறக்கிட்டோம்னா மீன் மாட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுக்கிற மட்டும்தான் வேலை. தூண்டினா ஒரு இடம் புழுவை கொடுத்து மாட்டணும். ஈஸியான மெத்தடு. ஆனால் தண்ணிக்குள்ள இறங்கி எடுக்கிறது தான் கடுப்பாக இருக்கும். நண்பர்களே அங்கே பார்த்தீங்கன்னா வலையை அடிச்சுட்டு இங்கே இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறேன். இந்த இடத்துல ஒரு கம்பை அடித்து இந்த 2 வலையை கையில் வச்சுருக்கேன். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இழுத்து வந்து கட்ட போகிறோம். இந்த வலையை கடைசி எண்டில் நிற்கிறோம். அடுத்த வேலையை ஜாயின் பண்ணி இங்கே கட்ட போகிறோம். இப்போ 2 வலை இறக்கியிருக்கு பாருங்கள். அந்த கடைசிலேருந்து இறக்கியிருக்கோம். அடுத்து வலை விட்டு ஒரு குச்சி மாதிரி தெரியும். ஆமாம், ஓகே. அவ்வளோ தூரம் போக மாட்டேன். இந்த வேலையை முடிகிற வரைக்கும் இந்த பக்கத்து நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு வேலையை அங்கிட்டு காட்டிக்கிடுவோம். வலை வர்றதுல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். என்ன மீன் மாட்டும் போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இஞ்சாருங்க அங்கே இறக்கிருக்கோம். அங்கிட்டு இருந்து அப்படியே இங்கிட்ட வந்து இங்கிட்ட ஒரு வேலை இறக்குறோம். இது வந்து இந்த குறுக்கில் இறக்க போகிறோம். கம்மாய்க்கு நேருக்கு நேராக இறக்க போகிறோம். இதில் லாங்கி இதுவே போகாது போல். ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போல். எது வரைக்கும் போதாங்க எனக்குலாம் வச்சு குறுக்கு ஒரு கம்பு அடிச்சு இழுத்து கட்டிடுவானே. இன்றைக்கி நண்பர்களே கட்டி முடிச்சுட்டு மீன் எடுக்கும்போது காமிக்கிறேன். நம்ம வந்து வலையும் இறக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீல் வீசி பார்த்தோம். விராமீன் எக்கச்சக்கமாக நிற்கிது. ஆனால் என்னென்னா டைம் ஆகிப்போச்சு. இப்போ மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம மறுநாள் வந்து காலையில் வந்து வெள்ளனை ஒரு 6 மணிக்குள்ளே வந்து போட்டு பார்த்தா வந்து விராமீன் கிடைக்கும். அதே மாதிரி சாயந்தரத்தில் போட்டாலும் விராமீன் எடுக்கும். மத்தியானத்துலேருந்து விராமீன் எடுக்காத நாங்களும் நிறைய விட போட்டு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து தூண்டில் போட்டு இருந்தேன் ஜிலேபி மீன் வந்து பிடிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜிலேபி நிற்கிதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பெரிய ஜிலேபி வந்து பிடிச்சி காமிக்கிறோம். நண்பர்களே தூண்டியை போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ புழுவை கொடுத்து போட்டு பார்ப்போம். நம்ம வந்து வலை இறக்கி எங்களுக்கு கிடக்கு. நம்ம அது வரைக்கும் நம்ம தூண்டியில் போட்டு மீனை பிடிப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டுனா வலையை போய் பார்ப்போம். வந்துன்னா புழுவை மாட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருப்பீங்களா சின்ன சின்ன மீனாக கிடச்சிருந்துச்சு ஜிலேபி. இங்கே வந்து ஓரளவுக்கு பெருசு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். ஓகே ரெடி பண்ணியாச்சா? போட்டு பார்த்துருவோம் என்ன மீன் தான் கிடைக்குன்னு பார்ப்போம். என்ன தூண்டி ஓட்டுறன்னு வீராப்பா இறங்கினா பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போட்ட வலையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே இப்போ மீன் பிடிக்க வரேன்னா ஏதாச்சும் ஒரு வேலையை பாருங்கள். ஒன்று வலை இறங்க, ஒன்று தூண்டி போடுங்க, இல்லைன்னா விராமீன் அடிக்கணும் ரீல் வீசுங்க. 3 ஒன்றா பண்ணுறோன்னு சொல்லி இப்போ ஒன்று வடை விளங்கலை. இப்போ வந்தையிலேருந்து சுற்றிக்கிட்டே தெரியுதான். இப்போ பார்த்திங்கன்னா வலையை எடுக்க போகிறோம். இந்த அதுக்கு நேரம் கிடக்கு வலை. போய் பார்ப்போம் வாங்க மீன் மாட்டிருக்கா இல்லையான்னு. 2 வலை, ஒன்று கவுத்து வலை, ஒன்று பார்த்திங்கன்னா நூல் வலை. இது நூலுங்கிறேன், அது என்ன நரம்பு. அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். அப்போ மீன் இருந்துச்சுன்னா பிடிச்சி நம்ம பைக்கில் போட்டு கொண்டு போயிடலாம். பார்த்துடாடே என்னடா பதி ஆழம் சரியான ஆழமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. ஏன்னா மீன் வந்து அந்த இடத்துல பதி அடித்து வச்சுருக்கோம். பதினா ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் உட்காந்துக்கிறோம். பாருங்க வலையை பார்த்துக்கிட்டே போகிறோம்.
இதுலேயே அந்த இடத்துல ஒரு மீன் செத்து நாருது, பெரிய பெரிய மீன் அது. அதாவது செத்து நாருதுன்னா விழுந்து கிடக்கல, செத்து போய் கிடக்குது. அது எப்போ செத்த மீன் தெரில. பாருங்க மீனை பாருங்கள், அப்படியே கொலன்னு கிடக்கு. தள்ளி வராத. இந்த வலையில் நமக்கு எந்த ஒரு மீனும் மாட்டலை என்று நினைக்கிறேன். மாட்டலே இல்லை நண்பர்களே. அங்கிட்டு ஒரு பெரிய வலை அந்த நெட்டு போக்கில் விட்டுருக்கான். அதவே பார்த்துட்டு அதில் மீன் கிடச்சுன்னா பார்ப்போம். அப்படின்னா நல்லா மரத்தூரா பார்த்து படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். என்னடா வாங்க மக்களே, இன்றைக்கி உங்களை ஏமாற்ற விரும்பலை. இன்றைக்கி மீன் பிடிச்சி காமிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். வாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி என்ன திட்டுறீங்கன்னு கையில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மீன் பிடிக்க கூட வக்கில்ல, நீ உனக்கெல்லாம் எதுக்கூட சேனல்னு கண்டிப்பாக கேட்கலாம்னு தோணியிருப்பீங்க. அப்படி ஏதாச்சும் நினச்சிங்கன்னா இப்போயே சொல்லிடுங்க. அடுத்த வலையை வந்து பார்க்க வந்திருக்கோம். அது ஏதாச்சும் மீன் கிடக்குதான்னு பார்ப்போம். என்ன கடைசினா கூப்பிட்றியா? அன்றைக்கில் இறங்கி டென்ஷன் ஆகுது. கிடக்கா நண்பர்களே? கிடக்கா இல்லை ஏமாத்திர கூப்பிடல, இல்லை உண்மையில் கிடக்கா? சரி ரைட்டு, போய் பார்ப்போம். ஏதோ கிடக்குங்க. அப்போ ஏடா பெரிய மீனா? ஆமாடா, ஐயே கிடக்கா. பைய எடுத்து போனியா? நண்பர்களே பாருங்க, மீன் ஒரு மீன் கிடக்குது. வந்துட்டு நான் இப்போ தாண்டா மீனே பார்க்குறேன். ரொம்ப பெரிய மீன் இல்லைனாலும் சின்ன மீன் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், அதுவே பெரிய விஷயம். பாருங்க, அருமை. இந்த பையை பிடிக்கிறேன் கொண்டா. இதே கையை வெட்டுறாத. போடு. முதல்ல ஒரு மீன் பாருங்கள் நண்பர்களே. வாங்க அப்படியே பார்த்துட்டே போவோம். ஏதாச்சும் ஒரு கிராமம் ஒரு 2 கிலோவில் ஆசைப்படலாம். அதுக்குன்னு இப்படியா? வாங்க அந்த கடைசி வரைக்கும் கிடக்கு நண்பர்களே. கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம். நமக்கு மீன் இதோட 3 வலை ஜாயிண்டில் இருக்குது. ஏதாச்சும் மீன் கண்டிப்பாக மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. மக்களே எத்த தண்ணியா அக்கா மக்கட்டி புறா பறிச்சு போயிடாம பார்த்துக்க. நண்பர்களே பாருங்கள், இவனை கேமரா தெரியான்னு பாரு. தெரியுது நண்பர்களே பாருங்கள், எத்த தண்ணி மீன் பாருங்கள். சரியான சைஸு. சரியான மீன்ரா. எப்படியும் ஒரு 1/2 கிலோ தேரும். எத்த தண்ணின்னு பாருங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள், நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா சின்ன மீனாக காமிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பெரிய மீன் சொன்ன மாதிரியே நாங்கள் பிடிச்சி காமிச்சிருக்கோம். பாருங்கள், அப்படியே காமி பாருங்கள். எத்த தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா? சரியான மீன். அப்படியே கொத்தனாப்பில் உள்ளே விட்டுறாத. இப்போ வலைக்கில் போட்டக்கப்புறம் விட்ரு. நண்பர்களே ஐயோ, அடுத்து நமக்கு வேலை என்னென்னா இந்த கம்பை மாற்றியா. பாருங்க செம்ம சைஸு. ஐயோ எப்படி முட்டுன்னு வர்றா. வா அப்படியே போகலாம். இந்த மாதிரி ஒரு நெட்டு கிடந்தா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் 2 மீன் மாட்டிடுச்சு. இப்போ 2வது வலை முடிஞ்சு 3வது வலை ஸ்டார்டிங் ஆக போகுது. கிடக்கா நண்பர்களே. அடுத்து ஒரு மீன் அப்படி அடுத்து அதே சைஸ்ரா. நண்பர்களே அதே சைஸ். இங்கே பாருங்க, இன்றைக்கி சரியான மீன் வெட்டதேன். வாங்க, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தரமான ஒரு மீன் வெட்ட நண்பர்களே. தூண்டியை போட்டலைனாலும் வலையை போட்டு பிடிச்சி விட்டேன் பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி வலையை கட்டி வச்சுக்கிட்டு நல்ல நிழலில் உட்காந்து படுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மீன் கிடக்கும். ஈஸியான மெத்தடு. அதை வலையை போடுறதான் எடுக்கிற மட்டும்தான் கொஞ்சம் சிரமமான வேலை. அதுவும் ஈஸி தான், இழுத்துக்கிட்டே போயிட்டு கம்பு அடிக்க வைக்கிறது தானே. பாருங்கள், நல்ல மீன். எப்போவுமே தலையை உள்ளே விடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா தலை மேலாப்பில் இருந்துச்சுன்னா துள்ளும் போது தண்ணிக்குள்ளே தான் விழுகும். இந்த குச்சியை தான் கண்டிப்பாக மாற்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது வலை முடிஞ்சு 3வது வலை ஸ்டார்டிங். அங்கே இருக்கா? ஆமாம் அங்கே இருக்குடா. அதுதான் 3வது வலை. இது 2வது வலை. நான் முடியலைன்னா இது தூண்டியில் மாட்டேங்க. தூண்டி ஒடிச்சிடும் போலையே. நம்மோட தூண்டிலாம் டொப்பரி தூண்டி. இங்கே பாருங்க சைஸை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அடுத்த ஷிஃப்ட் இறங்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து 2 மீன் மாட்டி இருந்துச்சு. இப்போ எத்தனை மீன் மாட்டுது அப்படிங்கிற பார்ப்பாங்க. கண்டிப்பாக மாட்டிருக்கேன். நம்ம பிடிச்ச எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1.5 மணி நேரம் இருக்குமா? 11:30 வந்தோம்மா. ஆமாம், இப்போ மணி 1 மணி ஆக போகுது. அடுத்த ஷிஃப்ட்டில் என்ன மாட்டிருக்குன்னு பார்ப்பாங்க. அங்கே ஒரு வலை. ஆமாம், அதுக்கு நேரம் ஒரு வலை கிடக்காத ஒன்றே மாட்டல. இந்த வாட்டி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு மாட்டியிருக்கேன். இப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னடா அது? விராமின்றா. விராமினா குறவை மாதிரி டக்குன்னு மாதிரி குட்டி. ஐயா நல்ல வேலைக்கு குறவை தானே நினைக்கிறேன். இல்லையா விராக்கண்ணியா? குறவை. இது குறவடோ. இது குறவை மண்டே பாரு. விராமின் இல்லை, அது குறவை. நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்க்குறேன். இந்த இதை போடு. அந்த வாயில் கடிச்சிருக்கு அது. ஏன்டா? இந்த கல்லே கடிச்சு வச்சு பாருங்க மக்களே.
வாயை கட்டு செஞ்சவர் வலையை மென்று வலையை கடிச்சு வச்சிருச்சு. ஓகே ஓகே பிடிச்சி உள்ள போட்ட செங்கடானே இந்த கணக்கனே பாருங்க. இங்கே பாருங்க இந்த வலையை ஒரு முண்டி தான் இருக்குது. சின்ன மீனுக்கு எந்த பாடுண்ணே பெருசுலாம் மாட்டிச்சுன்னா அலை முடிச்சிடாங்கண்ணே. பெரிய மீன் தங்கண்ணே கிடக்கு. எடு பாரு தூக்கு சரியா விட்றா தூக்கு 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 தூக்கு. என்னாச்சு முண்டுடா ஒரு மாதிரியா. நண்பர்கள் 5 வாருங்க சரியான மீன். அடுத்த குறவை எங்கே 5 வாருங்க. அங்கே கடைசிலேருந்து இது 3வது வலை ஸ்டார்டிங்கு. எப்படி சரிண்ணா அந்த விலையில் கிடக்க முடியாதுண்ணா. ஏன்னா குறவை மாட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மாட்டவே இல்லை நண்பர்களே. கேமரா மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு மீன் மாட்டுது. மண்டே உள்ளே விடும் முதல்ல. அச்சோ நல்ல வேலை. இது என்ன இப்படியா இது பண்ணுவாங்க சுருக்கு அதானே பார்த்து என்னடா அது நேரத்துக்கு உருக்கிட்டு போயிருக்கேன். நல்ல வேலையாக போச்சு போங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறவையும் ஒரு சிலேபியும் மாட்டி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு வலை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அங்கிட்டு ஒரு 2 பிட்டு போட்டிருந்தோம் குறுக்கில். அதவே பார்த்துட்டு வருவோம். அதில் என்ன மீன் பண்ணணும் போன இடம் பார்த்தா மீன் மாட்டலை. இந்த இடம் மாட்டியிருக்கா என்னன்னு பார்த்துட்டு சற்று நேரம் வந்து உட்காந்துருவோம் மரத்தடியில். ஏன்னா தூண்டியும் போகிற மாதிரி இல்லை. தூண்டியும் பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் போட்டிருந்தோம் தூண்டி எடுக்கலை. பாருங்க வலையில் நமக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மீன் மாட்டியிருக்கு. நண்பர்களே வலை பார்த்திங்கன்னா இந்த கிடக்கு தெப்பம் கட்டி வச்சுருந்த வலையில் தெப்பத்தை காணும். வலை வெயிட்டு தாங்காமல் உள்ளே அமைஞ்சிருச்சு. அப்போ ஏதோ ஒரு மீன் மாட்டியிருக்கு. மீன் மாட்டினா தான் வெயிட்டு தாங்காமல் உள்ளே இருக்கும். இல்லைன்னா கழட்டிக்கிட்டு போயிருக்கோம். சரி வாங்க அந்த வலையை பார்ப்போம். இப்போலாம் இந்த வாட்டத்தில் போட்டோம்னா மீன் வந்து பாயிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நல்லா தாமரை 2 பக்கம் அந்த அதுனா வச்சுக்க. நல்லா 2 பக்கமும் தாமரை குறுக்கில் போட்டதுனால அங்கிட்டு மருகும்போது மாட்டிடுச்சு. இது ஒரே ஃப்ளைனாக இருக்கும். மீன் மாட்டலேன்னு எனக்கு என் கணிப்பு கூடி என்ன ரத்த தாண்டி ஓட்ட இருக்கு சாய்ந்து போட்ட இடத்துல. என்ன கிடக்கா ஆனில் தான் இருக்குது. வீடியோ ஆனில் தான் இருக்குது. என்னமோ கிடக்கியா வேறு மாதிரி வா இன்னும் ஆயா கிடக்கு. ஜிலேபியா மக்களே அடுத்த ஒரு ஜிலேபி இஞ்சி வருங்க. தூக்கு மெதுவாக ஆமாடா பாஞ்சிச்சுடா. நண்பர்களே பாருங்கள் இப்போதான் நாட்டிலையும் சொல்லிக்கிட்டு வந்தோம். இந்த கணக்கு ஒரு ஜிலேபி அடிச்சு கிழிச்சு விட்டுரும். வெண்டாத வாயை மட்டும் புலம்புது. நான் அதுக்கு ரெடியாக விடிச்சு வச்சுக்கிறேன் கூசாவை. மக்களே சரியான சைஸ் பாருங்கள். தெரியுதா வீடியோவில்? டிஸ்பிளே ஆனில் இல்லை பாரு என்கிட்ட இருக்குது. நண்பர்களே பார்த்தீங்களா செம்ம சைஸு. எங்கிட்ட இந்த கம்மாயில் மட்டும்னா மீன் பூராமல் இந்த சைஸில் இருக்குது. அதனால தூண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேங்குது. இப்போ சின்னம்னா டக்குன்னு தெப்பத்தை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். பெரிய சைஸுங்க தூண்டில் எடுக்க யோசிக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வலையை இறக்கி விட்டோம் பேசாமல். நல்ல சைஸு. இந்த நாட்டுறீங்களா என்ன சைஸ்ன்னு பாருங்கள். நான் கரையில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செம சைஸு பார்த்துக்குங்க. இன்னும் அது வரையும் இருக்குது. இன்னும் ஒரு 2 மீன் கிடச்சுன்னா தேவையில்லை. வாய்ப்பில்லை ராஜாவா. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுல்ல. ஆனால் அந்த கவித்து வலையில் நரம்பு வலையில் தான் மாட்டுதுரா. கவித்து வலையில் மாட்டலையே. அதான் இந்த மாதிரி தாமரை பார்த்துங்க நண்பர்களே நோட் பண்ணிக்கோங்க. வலை இறக்குறோன்னா இந்த மாதிரி தாமரை விளக்கி போட்டு அதில் குறுக்கால போட்டு என்னது என்னாச்சு? மீன் கிடக்கா நண்பர்களே? இன்னொரு மீன் கிடக்கான். தூக்கு என்ன மீன்? ஜிலேபியா விராலா? ஜிலேபியா அடியில் கிடந்திருக்கோ. வர என்னடா ஒரு மாதிரி உருக்குன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் கரெக்டாக இது சரியான முரட்டு சைஸ் இல்லையே. இல்லையா? இல்லை அதே சைஸ் தான் பாருங்கள். கரெக்டாக தாமரைக்கெல்லாம் கிடக்கு நண்பர்களே மீன். வலை இறக்குறேன்னா தாமரை நோட் பண்ணிக்கோங்க. தாமரையில் என்ன பாசி ஈஸி கிடக்கும் கம்மாயில். அதை பார்த்து இறக்குனீங்கன்னா ஈஸியாக மீன் முடிச்சிடலாம். அமர்த்திட்டேன்னா ஆனில் இருக்க அந்த இல்லை கேமரா வேறு. ஆனில் இருக்கான் லைட் எட்டு தெரியுதான்னு பாரு. வலையில் என்ன படலை. வலையில் வரல டக்குன்னு ஒரு வேளை மேலே அண்ணா அந்த மாதிரி லைட் தெரியுதானு எழுந்துக்கிட்டே இருக்கு. சரி விட்டு உள்ளே விட்டு விட்டு எடுத்துரு.
நண்பர்களே பாருங்கள் என்ன துள்ளுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா மீனை? அங்கே ஒன்று கிடைக்கியா? அங்கே ஒன்று கிடைக்கியா? கலக்கல அடிச்சுட்டு போயிடும். சரி ஆமாண்ணா. மக்களே இன்னொரு மீன். இதுவும் நல்ல சைஸ் மீன்ரா. அக்கா அவங்க போய் பயங்கரமாக இருக்கல. மக்களே நாப்பில் பொடி வெண்டுனுச்சுன்னா பறிச்சுக்கிறோம். அடுத்து பாஞ்சிருச்சுரா. அடுத்த வலையில் பாஞ்சிருச்சுரா. மக்களே செஸ்ட் மிஸ் உருக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்து அதில் பாஞ்சிருச்சு. கொத்திரு அப்படியே வலையை சுற்றிரு. என்னாச்சு? பாஞ்சிருச்சா? நல்ல வேலை. உரு நூல் என்ன நிஜாருங்க. இப்படி போயிட்டு ரிட்டன் வந்து இப்படி வந்துருச்சு. எங்கிட்ட வைக்கா அங்கிட்ட வைக்கா பாயலை. பாஞ்சிருக்கா? பாஞ்சுதான் இருக்கு. நான் கூட உருக்கிட்டு போகணும். அங்கிட்டு போகணுன்னாலும் பரவாயில்ல, சுற்றிக்கிட்டு வராங்களாம் அங்கிட்டு. சரி அழகா அங்கே போயிட்டு இதில் போயிருந்தா வேலை தப்பிச்சு போயிருக்கலாம். அவங்க இங்கிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தா அதில் மாட்டிக்கிட்டா. தாமரைங்களே மக்களே மீன் நிற்கிது. இப்போ கிளப்பாமா பேசாமல் அங்கே அந்த போட்டு அந்த வலையில். சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது கிளச்சி விட்ருவோமா? ஓகே நண்பர்களை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது கிளச்சி விட்டு அப்புறம் பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டு கடைசியாக வந்து வலையை எடுக்க போகிறோம். வலையில் வந்து எத்தனை மீன் மாட்டிருந்தாலும் சரி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து வலையை அவுத்துட்டு கிளம்ப போகிறோம். மணி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வந்து மீன் மாட்டினாலும் மாட்டிக்கலாம்னா அதட்டே போயிட்டு மாட்டிடுச்சுன்னா எடுப்போம். அப்படின்னா வலையை அவுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் லாங்கில் இருக்கும். அதனால் இவ்வளோ தூரம் போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளனே கிளம்புறோம். சரி வாங்க பார்ப்போம். பார்த்துக்கலாமா? வலை கடைசி வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீன் கூட மாட்டலை. நம்ம ஆர்வமாக இருந்தோம் கடைசி நேரத்தில் நிறையா மீன் மாட்டோம்னு. மாட்டலை நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வலையை அவுத்துட்டு அங்கே ஒரு வலை கிடக்கு, அந்த குறுக்கு வலை. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிகிட்டே இருப்போம். நண்பர்களே வலையை சுற்றி எடுத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். இந்த அங்கே ஒரு வலை சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அடுத்து கடைசியாக ஒரு வலை இருக்குல்ல, அதை போய் பார்த்துட்டு போவோம். இதில் ஒரு மீன் கூட மாட்டலை நண்பர்களே. ஒரு வரிசையாக 3 பிட்டு போட்டிருந்தோம், மாட்டலை. கடைசி வலை நண்பர்களே, கடைசி வலை. கைத்து வலையில் ஒன்றும் மாட்டலை. இதில் மீன் கிடக்கா? தூக்கு. ஓ அக்கா மக்கா ஜிலேபி போடு சின்னண்ணா. இல்லை எது கவுத்தின்னு தெரியுதா? இப்போ ஐயோ பார நண்பர்களே பாருங்கள், ஜிலேபி மாட்டிடுச்சு நமக்கு. நல்ல வேலைக்கு அந்த நெட்டில் மாட்டவே இல்லை. இந்த ஒரு நெட்டு தான் இருந்துச்சு. ஓகே பாப்பா மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு மாட்டிடுச்சு. வயிற்றில் ஒரு போடு போட்டுருச்சு. இது எடுக்கிறது சரி. நம்ம முள் வந்து பட்டாவாக இருக்கு பாருங்க. முரட்டு மீன் மக்கள். நல்லா சரியான லாக்கோ, செம்ம லாக். 5 வாருங்க போனேன். இதுக்கு மண்டே மாதிரி உள்ள விடு, மண்டே உள்ள விடு. அவ்வளோதான் எக்குடி. ஏமாத்தாமல் கடைசி நேரத்தில் ஏமாத்தாமல் ஒரு மீன் மாட்டிடுச்சு. துக்கு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பிடிச்ச மீனை கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கொட்டுறா அவனே, கொட்டு. இது பூராமே வலையில் பிடிச்ச நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும். தூண்டிலாம் நாங்கள் பிடிக்கவே இல்லை. செம சைஸ் மீன் யாருங்க. இப்போ தள்ளி அந்த வலுக்கு பாருங்க. முரட்டு மீன் ஃபுல்லாகவே. ஐயோ வெளிச்சத்தை மறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன்ல. நண்பர்களே இங்கே பார்த்தீங்களா, ஒரு கெண்டை மீன் தான். இங்கே பாருங்க சரியான சைஸில் இருக்குது. இந்த மாதிரி மீன்லாம் ஒரு 4 மீன் இருந்தாலே போதும், ஒரு வீட்டுக்கு குழம்பு வச்சிடலாம். இதை தான் தண்டின்னு பாருங்கள். சரிதா? வாயை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. எல்லாமே ஒரே சைஸ் நண்பர்களே பாருங்கள். இது மட்டும்தான் கொஞ்சம் குட்டி, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செம்ம சைஸு. ஒரு 4 மீன் மட்டும் நறுக்கு மாட்டியிருக்கு. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வலை வச்சு மீன் பிடிச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான சந்திப்போம். டாடா, பை பாய்.